மாத்திரை நமக ஜெய் குருத ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம சந்திர திசாபுத்தியை பற்றி பார்க்க போகிறோம். சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்களுக்கும் சந்திரனுடைய திசாபுத்திக்கு சிறந்த பரிகாரங்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்லக்கூடியது இந்த பரிகாரம் தாந்திரிக பரிகாரம். இந்த பரிகாரத்தை செய்கிறது மூலிமா உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய அனைத்து வித தோஷமும் விலகும். அதே நேரத்தில் நல்ல யோகமாகவும் சந்திர திசை நல்ல யோக திசையாகவும் மாறுங்க. பொதுவாகவே சந்திரன் யாரை குறிக்கும் அப்படின்னா எக்கனாமிக்கலாக காலபுருஷனுக்கு அது சந்திரன் காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். ஸோ வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடியது, ஒரு தொழிலை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி தாய் அப்படிங்கக்கூடிய காரக கிரகங்கள். நம்மளுடைய மனநிலை, நம்ம மைண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னாலே அது சந்திரனை வச்சு தான் நம்ம குறிக்கணும். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் ரோஹிணி, அஸ்தம், திருவோணம். சந்திரனுடைய திசா புத்தி ஆண்டு காலம் 10 ஆண்டு காலங்கள். இது என்னென்னா சந்திரன் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ நீங்கள் என்ன லக்னமாக வேணால் இருக்கலாம். நீங்கள் ஒரு ராசியில் பிறந்திருப்பீங்க, ஆனால் ஒரு லக்னத்தில் பிறந்திருப்பீங்க. ஒரே ராசி ஒரே லக்னத்தில் கூட ஒரு சிலர் பிறந்திருக்கலாம். இப்போ கும்ப லக்னத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சந்திர தசை வருது அப்படின்னா அந்த தசை உங்களுக்கு கடனையோ அல்லது நோயோ கொடுத்துரும். இதே தனுசு லக்னமாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் தனுசு லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, இப்போ உங்களுக்கு சந்திர தசை நடக்குது அப்படின்னா அவர் அஷ்டமாதிபதியாக ஆயிடுவார். அப்போது அந்த சந்திரனால் உங்களுக்கு கஷ்டம், ஹெல்த் சம்மந்தப்பட்ட இஷ்யூ அல்லது ஒரு கண்டம், இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துருவார். ஸோ எந்த லக்னம் அப்படிங்கிறது மெயின். ஏன்னா அந்த லக்னத்துக்கு அவரே எத்தனாம் அதிபதி அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இந்த சந்திர தசை செய்யும்போது என்னென்னா, சந்திரனால் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் வருது அப்படின்னா பொதுவாக இதை தேய்பிரையில் செய்கிறது தான் நல்லது. அப்போ தான் சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படிங்கிறது போகுங்க. இது என்னைக்கு ஆரம்பிக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு சந்திரன் எந்த ராசி கட்டத்தில் இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. பொதுவாகவே சந்திரனுடைய கிழமை அப்படிங்கிறது திங்கக்கிழமை. ஸோ நீங்கள் திங்கக்கிழமையும் இதை ஸ்டார்ட் பண்ணலாம். திங்கக்கிழமை ஸ்டார்ட் பண்ணி திங்கக்கிழமை முடிக்கிறது ரொம்ப விசேஷம். பொதுவாக உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷம் போகணும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கக்கிழமையும் 8 to 9 சந்திரஹோரையில் நீங்கள் மெடிடேஷன், அதாவது பௌர்ணமி நிலவு இருக்கு இல்லைங்களா, அதை பார்க்குறது, வளர்பிறை சந்திரனை பார்க்குறது, இதெல்லாம் நல்ல யோகம் தரும். இப்போ நான் சொல்லக்கூடியது இந்த பரிகாரத்தை தென்மேற்கு மூலையில் இந்த தென்மேற்கு மூலை நீங்கள் ஏதாவது ஒரு ரூம் எடுத்துக்கோங்க. அதில் தென்மேற்கு மூலையில் நீங்கள் இந்த கலசத்தை வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு தாம்பலம் எடுத்துக்கணும். அதில் என்னென்னா பச்சரிசி பரப்பிக்கணும். இந்த பச்சரிசி பரப்பிட்டு அதுக்கப்புறம் பச்சரிசி மாவு இருக்கு இல்லைங்களா, அதை இந்த பச்சரிசி மாவில் என்னென்னா ஒரு பச்சரிசியை பரப்பி அந்த பச்சரிசியிலே மாவை என்ன செய்யணும், பச்சரிசி மாவை கோதுமை மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு தாம்பலம் எடுத்துக்கோங்க. அந்த தாம்பலத்தில் பச்சரிசி பரப்பிக்குங்க. பச்சரிசி பரப்பிட்டு சென்டரில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு பெரிய தாம்பலமாக எடுத்துக்கணும். அப்புறம் சென்டரில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பச்சரிசி மாவை வச்சு என்ன செய்யணும், ஒரு கோபுரம் மாதிரி அதில் இது பண்ணிவிட்டு அதில் ஒரு விளக்குங்க, பெரிய விளக்கா ஒரு விளக்கு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு நெய் தீபம் மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சரிசி மாவும் சுகர் கொஞ்சம், அதாவது சர்க்கரை கொஞ்சம் கலந்து உருண்டையாக உருட்டி அந்த விளக்கை சுற்றி 10 உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 10 உருண்டையும் சின்ன சின்னதாக 10 உருண்டையாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கலசம் வச்சுக்கணும். கலசம் ஒரு வாழை இலை வச்சு அந்த வாழை இலையில் பச்சரிசி பரப்பி அதில் ஒரு குடம் வச்சு அதில் தண்ணி ஊற்றி மா இலை வச்சு தேங்காய் வச்சுக்கோங்க. இது கலசம் வச்சுக்கிறீங்க. இதை நீங்கள் அல்லிப்பூ இருக்கு இல்லைங்களா, சந்திரனுக்குரிய இது அல்லிப்பூ. அந்த அல்லிப்பூனால் அர்ச்சனை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். அல்லிப்பூ கிடைக்கல அப்படின்னா வெள்ளை நிற பூக்கள், வாசனை நிறைந்த வெள்ளை நிற பூக்களை வச்சு நீங்கள் சந்திரனுக்கு அர்ச்சனை பண்ணலாம். இந்த இது சந்திரனுடைய காயத்ரி மந்திரம் 54 டைமும் சந்திரனுடைய மூல மந்திரத்தை 108 டைமும் நீங்கள் சொல்லணும். நீங்கள் உட்கார்றது அந்த இது நான் தென்மேற்கு மூலையில் நான் அதை வைக்க சொன்னேன், ஆனால் கிழக்க பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நீங்கள் எப்போவுமே நைட்டு சந்திரனுக்கு அப்படிங்கிறனால நைட்டு தான் செய்யணும். திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க, தேய்பிறை திங்கக்கிழமை ஆரம்பிக்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு சந்திரனால் இருக்கக்கூடிய தோஷத்தை போக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை தேய்பிறையில் தான் ஆரம்பிக்கணும். திங்கக்கிழமை இதை ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அடுத்த திங்கக்கிழமை வரைக்கும், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், மொத்தம் 8 நாள் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்யணும். 8 to 9 செய்யுங்க. சந்திரன் வந்ததுக்கப்புறம் தான் செய்யணும். இதை பகலில் செய்யக்கூடாது, நைட்டு தான் செய்யணும். அதாவது சந்திர பகவான் எப்போ உங்களுக்கு தெரிகிறாரோ, அதாவது ஒரு நாள்
வந்து மேகம் மாதிரி இது இருந்துச்சு அப்படின்னா சந்திரன் தெரிய மாட்டார். பட் அது பிரச்சனை இல்லை. ஆனால் சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வந்து நைட்டு 8 to 9 வருது இல்லைங்களா, அந்த டைமில் இதை செய்யுங்க. அது ரொம்ப விசேஷம். சந்திரனுக்கு செய்யக்கூடிய அத்தனை பரிகாரமே நைட்டு செய்கிறதா ரொம்ப விசேஷம். இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுட்டு, அதாவது 108 டைம் வந்து சந்திரனுடைய மூல மந்திரத்தை சொல்லி நீங்கள் பூ போட்டு அர்ச்சனை பண்ணுறீங்க அப்படின்னா, அதை வந்து என்னென்னா 3 டைம் நீங்கள் எந்திரிச்சு இந்த பூஜை சொல்லி முடிச்சதுக்கப்புறம் தாம்பலத்தையும் அந்த கலசத்தையும் என்ன செய்யணும் அப்படின்னா சேர்ந்து சுற்றணும். சுற்றி பத்தி காமிச்சு அன்னைக்கு அந்த பரிகாரத்தை முடிச்சுக்கணும். இதே மாதிரி 8 நாள் தொடர்ந்து கண்டினியூஸாக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்து இந்த விளக்கு இருக்குல்ல, அதை நீங்கள் வீட்டிலேயே வச்சுக்கணும். மீதி எல்லாமே வந்து இந்த தண்ணியை எடுத்து ப்ளைன் வாட்டர் தான் வைக்கணும். இந்த தண்ணியை எடுத்து யாருடைய காலும் மிதிப்படக்கூடாது. ஒரு செடிக்கு பக்கத்தில் ஒரு மரத்துக்கு பக்கத்துலேயே ஊற்றி விட்டுருங்க. மீதி இந்த தேங்காய் வாழைப்பழம் எல்லாமே ஒரு கவரில் போட்டு, அதாவது நீங்கள் டெய்லியும் பூஜை பண்ணுறீங்க இல்லையா, அந்த பூக்கள்லாம் எடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு கவரில் போட்டு வச்சிடணும். நீங்கள் வந்து ஒரே ஒரு அந்த விளக்கு இருக்கு இல்லைங்களா, எதையுமே மாற்றக்கூடாது. அந்த ஒரு விளக்குன்னா அந்த ஒரு விளக்கு தான் வச்சுருக்கணும். நீங்கள் நெய் தீர்ந்து போச்சுன்னா நெய் ஊற்றிக்கலாம், திரி தீர்ந்து போச்சுன்னா திரி மாற்றிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதை செஞ்சு முடிச்சுட்டு அந்த கவரில் போட்டு எல்லாத்தையுமே கட்டி எடுத்துகிட்டு போய் என்ன செய்யணும் அப்படின்னா ஓடுற நதியில் கொண்டு போய் விடணும். தூக்கியெல்லாம் எரிஞ்சிடாதீங்க. பவ்யமாக அதை கொண்டு போய் அதை பிரித்து அந்த இதை எடுத்து கையில் வச்சு விடணும். இது எப்படி என்னை விட்டு அடிச்சுட்டு போதோ அதே மாதிரி என்னுடைய கஷ்டங்கள், சந்திரனால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், கடன் பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, இது மாதிரி என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கோ அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இது என்னை விட்டு இதே பிரச்சனை வந்து என்னை விட்டு அடிச்சுட்டு போயிடணும்னு மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு அங்கேயே விட்டுட்டு கை கால்லாம் ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன செய்யணும், அங்கேயே அதாவது நதிக்கு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய கோவிலில் போய் தீபம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுங்க. இதனால் என்னென்னா உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆயிரும். பொதுவாகவே வந்து நம்மளுடைய மனசு தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த மனசை கட்டுப்படுத்துறதா சந்திரனுடைய வேலை. சந்திரனுடைய வேலை என்னென்னா, பொதுவாகவே சந்திரன் வந்து ஒருத்தருக்கு நல்ல ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அவங்க வந்து ஸ்ட்ராங் மைண்டாக இருக்க மாட்டாங்க. நமக்கு வந்து எவ்வளோ வித பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க, மனசு ரொம்ப நல்ல திடமாக இருந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சமாளிச்சிட முடியும். அதனால சந்திரனுங்கிறது ரொம்ப ரொம்ப ஒருத்தருடைய ஜாதகத்தில் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அம்மா அப்படிங்கக்கூடிய உறவை குறிக்கிறது சந்திரன் தான். ஒருத்தர் வந்து எவ்வளோ பிரச்சனைகள், அப்பா அம்மா 2 பேரும் தான். ஆனால் அப்பா வந்து நம்ம ஒரு தப்பு செஞ்சால் அதை என்ன ஒரு லாஜிக் பேசுவார், சொல்லி கொடுப்பாரு. ஆனால் எந்த வித இதுவும் இல்லாமல் அன்கண்டிஷ்னல் லவ் அப்படின்னாலே அது வந்து அம்மா தான். ஸோ அதை குறிக்கக்கூடிய கிரகம் தான் சந்திரன். ஸோ அம்மாவுடைய நலனுக்காகவும் உங்களுடைய நலனுக்காகவும் சந்திர திசை நல்ல யோக திசையாக வரத்துக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும், இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஒவ்வொரு திங்கட்கிழமையுமே அதாவது இரவு 8 to 9 சந்திர ஹோரை வருது. அந்த ஹோரையில் வந்து சிவபெருமானுடைய கோவிலில் அம்பாள் இருப்பாங்க. அதாவது சிவபெருமானுடைய மனைவி இருக்காங்க இல்லையா, அவங்க தான் பார்வதி தேவி. அவங்கள வழிபாடு பண்ணுறது மூலிமா நமக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் போகும். அதே மாதிரி பௌர்ணமி வருது இல்லையா, ஃபுல் மூன் டேன்னு சொல்லுவோம் இல்லையா, பௌர்ணமி அன்னைக்கு வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மொட்டை மாடிக்கு போயிட்டு ஒரு ஒயிட் கலர் டவலு, நீங்கள் வியர் பண்ணியிருக்கக்கூடிய ட்ரெஸ் ஆணுங்களாக இருந்தால் வெறும் வேஷ்டி மட்டும் கட்டிக்கங்க, சட்டை இல்லாமல் இருந்துக்கங்க. பெண்களாக இருந்தால் ரொம்ப காட்டன் ஆடை அதே மாதிரி ஒயிட் கலரில் இருந்தால் போட்டுக்கிறது ரொம்ப நல்லது. சந்திர பகவானை பார்த்து ஓம் சச்சந்திராய நமக அப்படிங்கக்கூடிய மந்திரத்தை மட்டும் நீங்கள் 1008 டைம் சொல்லுங்கள். உங்களுக்கு சந்திரனால் ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுமே போகும். நீங்கள் என்ன லக்னம், உங்களுக்கு இப்போ என்ன தசாபுத்தி போகுது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதுக்குண்டான பரிகாரங்களை நான் சொல்கிறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.